தை பிறந்தாவே இந்த நாக தேவதைன்னு சொல்லிக்கிற இந்த நாக பாம்புங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணிலே நீங்கள் தென்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்துலாம் எங்கெங்கே இருக்கோ அந்த புத்துக்கெலாம் வந்து பூஜை பண்ணுவாங்க. அது அன்றையிலேருந்து இன்று வரை அந்த பாரம்பரியமாக தொண்டு தொட்டு அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த புத்துக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேப்பந்தலை எல்லாம் வச்சு திருநீர்லாம் வச்சு பழங்கள்லாம் வச்சு கோழிக்கு வந்து வேண்டுதல் வச்சு அவங்கள வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது. கிராமப்புறத்துலாம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் தொண்டு தொட்டு இதை வந்து பாரம்பரியமாக பண்ணிக்கிறதா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து புத்தை வந்து க்ளீன் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே அந்த இடத்துல கோலம்லாம் போட்டு கலர்லாம் பூசி அதுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸோ அந்த நாகதேவதை என்கிற புத்துக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு பொங்கல்லாம் வச்சு கோழி அறுத்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறதுங்க. ஸோ இதை வந்து கிராமப்புறத்தில் இது வந்து ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டவுன்லாம் வந்து இந்த மாதிரி என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க வந்து டவுனில் இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொங்கல் மட்டும்தான் வைக்குவாங்க இல்லையா, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வில்லேஜெல்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு புதுசாக தான் இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ தேங்காயெலாம் உடைச்சி சாமியெலாம் கும்பிடுவாங்க. கோழிக்கிட்ட வந்து கேட்பாங்க, சேவல்கிட்ட உனக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றலாமா, உன்னை வந்து பலி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அருகம்புல்லை வச்சு சாமி கும்பிட்டு கழுத்தில் வந்து தண்ணி ஊற்றி தெளித்து சாமி கும்பிட்டு வேண்டி கேட்பாங்க. இவர் வந்து ஓகேன்னு சொல்லுவார். தலையை குலுக்கிட்டாருன்னா ஓகே சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அறுக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ தேங்காயெல்லாம் வெட்டி பொட்டெல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு தலைவரை வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. இதை வந்து குஞ்சியாக இருக்கும் போதே, கோழி குஞ்சாக இருக்கும் போதே இது இவருக்கு தான் சொல்லி வேண்டி விட்டுருவாங்க. அது மாதிரி நாகருக்கு அறுக்கிறங்க, இல்லை முனியப்பனுக்கு அறுக்கிறங்க, முனியப்பனுக்கு பொங்கல் வைக்கிறங்க, அது மாதிரி சொல்லி வேண்டி விட்டுருவாங்க. அது வந்து நல்லா அழகாக சைஸாக சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துடும் கோழி. சாமிக்குன்னு சொல்லி விடும்போது அது நல்லா பெருசாக நல்லா வளர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ அது வேண்டி விட்டுருவாங்க. அது நல்லா வளர்ந்து க்ரோத் ஆகிடும். ஆனால் அது ஏதாவது விற்றுட்டிங்கன்னா வச்சுக்க உங்களுக்கு வந்து பெரிய இழப்புகள் அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சாமிக்குன்னு வேண்டி விடுறது அது சாமிக்காக மட்டும்தான் இருக்கணும் ஒழிய வேறு எதுவும் யூஸுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சாமிக்குன்னு சொல்லி வேண்டி விட்டுருவாங்க ஒரு கோழியை, அது நல்லா வளர்ந்து வரும். ஆனால் பெருசான அப்புறம் விற்றா 2000 வரும், 1500